செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்று காலை வேளையில் ஒரு கைது இடம்பெற்றிருந்தது. இந்த கைது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டதொன்று இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. எப்போது இடம்பெறும் என்ற தகவல் தான் தெரியாமல் இருந்தது. அதனை இன்று குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். விசேட குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் முக்கிய அதிகாரிகள் இன்று காலை அம்பாறை மாவட்டத்திலே இனிய பாரதி அவர்கள் தங்கியிருந்த பகுதியிலே 5:30 மணியளவில் இந்த கைது நடவடிக்கையை மேற்கொள்கிறார்கள். அதன் பிரகாரம் இனிய பாரதி அவர்கள் கைது செய்யப்படுகின்றார். அம்பாறை மாவட்டத்தின் திருக்கோயில் முனைக்காட்டு பகுதியிலே தான் இனிய பாரதி கைது செய்யப்படுகின்றார். கைது தொடர்பில் பல விடயங்கள் பேசப்படுகின்றன. கைதுக்கு இவை காரணமாக இருக்குமோ அவை காரணமாக இருக்குமோ என்று. ஆனால் ஒருவாறாக அதற்கான முக்கிய காரணம் ஒன்று குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரை மேற்கோள் காட்டி சில தகவல்களூடாக உறுதிப்படுத்தக்கூடியதாக இருந்தது. அதன் அடிப்படையில் இனிய பாரதி விடுதலை புலிகள் இருந்த கால பகுதியில் இனிய பாரதியோ பிள்ளையானோ பெரிய அளவில் பேசப்படவும் இல்லை. அவர்கள் பெரிய ஒரு கதாபாத்திரத்தை அங்கு வகிக்கவும் இல்லை. விடுதலை புலிகளின் காலத்தில் ஒரு சாதாரண உறுப்பினர்களாக இருந்தவர்கள் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து கருணா பிரிந்து சென்ற போது இப்படிப்பட்டவர்களை அரசு விடுதலை புலிகள் காலத்தில் முக்கியஸ்தர்கள் போன்று இருந்ததாக சித்தரிக்க முற்படுகிறது. அதன் ஒரு பிரதிபலனாக பிள்ளையான் உருவாக்கப்படுகிறார், இனிய பாரதி உருவாக்கப்படுகிறார். ஏன் இவர்கள் அவர்களால் உருவாக்கப்படுகிறார்கள் என்றால் விடுதலை புலிகளின் காலத்தில் முக்கியமில்லாமல் இருந்தவர்களை இவர்கள் உருவாக்கினார்கள் என்றால் அரசை பொறுத்தவரையில் அரச புலனாய்வு துறைக்கும் அரச கட்டுமானத்துக்கும் விசுவாசமாக இருப்பார்கள் என்கின்ற அடிப்படையில் இனிய பாரதி பிள்ளையான் ஆகிய 2 உருவங்கள் உருவாக்கப்படுகிறது செயற்கையாக. அவை அரசுக்கு பல விடயங்களிலே ஒத்துழைப்பு வழங்கியதையும் யாரும் மறுப்பதற்கில்லை. அந்த வகையில் பார்க்கின்ற போது இனிய பாரதியினுடைய கைதில் முன்னாள் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரநேரு அவர்கள், மாமனிதர் சந்திரநேரு அவர்களுடைய விவகாரம் பேசப்படுகின்றது. அதனோடு மிக நெருக்கமாக இந்த கைதுக்கான பிரதான காரணமாக இருந்தது அல்லது இந்த கைதுக்கான உத்தரவோடு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் அம்பாறை விரைந்ததற்கான பிரதான காரணமாக இருப்பது காரதீவு பிரதேசத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 கொலை செய்கின்றார்கள். 5 கொலை செய்து அதே வீட்டின் கீழ்த்தளத்திலே அவர்களை புதைத்து அதன் மீது கொங்கிரீட் தளம் இடுகிறார்கள். அதன் பின்னர் அங்கு சிலர் வாழ்ந்தும் வருகின்றார்கள். இவ்வாறான ஒரு குற்றச்சாட்டு இனிய பாரதி மீது முன்வைக்கப்படுகின்றது. அந்த குற்றச்சாட்டாகவே தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த விடயம் தொடர்பில் அந்த விவகாரத்தோடு தொடர்பட்ட ஒருவர் அரசு சாட்சியாக மாறுகிறார். அல்லது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருடன் எப்படி பிள்ளையானோடு பல கொள்ளைகளோடு ஈடுபட்டவர்கள் அரச சாட்சியாக மாறி பிள்ளையான் கைது செய்யப்பட்டாரோ அதுபோன்று இந்த காரதீவில் 5 கொலைக்கு காரணமாக இருந்த ஒருவர் அரசு சாட்சியாக மாறுகின்றார். அவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் இனிய பாரதி கைது செய்யப்படுகின்றார். இனிய பாரதியின் கைதில் பிரதான காரணமாகவும் பிரதான மூலமாகவும் இருந்தது காரைதீவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 கொலை செய்து வீட்டின் கீழ்த்தளத்திலே புதைத்து அதன் மேலே கான்கிரீட் இட்டது. நீங்கள் யோசிக்கலாம், இப்படியெல்லாம் நடக்குமா என்று. இவர்களை பொறுத்தவரையில் இவர்கள் ஒரு மிக மிக மிருகத்தனமான ஒரு செயற்பாடைத்தான் யுத்த கால பகுதியிலே செய்திருந்தார்கள் என்பதற்கு இது போன்ற பல சான்றுகள் இருக்கின்றன. அதன் பின்னர் பார்த்தால் கைதுடன் தொடர்புபட்டவர் இன்னும் பல விடயங்களை கூறியிருக்கின்றார். அம்பாறை மாவட்டத்தின் திருக்கோயில், காரைதீவு, அட்டப்பழம், தம்பட்டை போன்ற பகுதிகளிலே இனிய பாரதியால், அதாவது மட்டக்களப்பு மாவட்டம் திருகோணமலை மாவட்டத்தை பிள்ளையான் குத்தகைக்கு எடுக்கின்றார், அம்பாறை மாவட்டத்தை இனிய பாரதி குத்தகைக்கு எடுக்கின்றார். கருணா அவர்கள் அந்த காலப்பகுதியிலே இந்த இருவரிடமிருந்து வெளியேறுகின்றார் அல்லது அவரை அரசு தந்திரமாக வெளியேற்றுகின்றது. அவர் கொஞ்ச காலம் இந்தியாவில் இருந்தார், அது போன்று பிரித்தானியாவிலே சிறையில் இருந்தார் என்றெல்லாம் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இருக்கின்றன. சிலவேளை இதற்கு எதிராக கருணா அவர்களும் கருத்து கூற முற்படலாம். இனிய பாரதியின் கைது இடம்பெற்றவுடன் கருணா சார்ந்திருக்கக்கூடிய கருணாவின் சார்பு முகநூல் பக்கங்கள் எல்லாம் இனிய பாரதியை போன்ற ஒரு மகான் இல்லை, இனிய பாரதியால் தான் கல்முனை தமிழ் பிரதேச செயலகத்துக்கான அனைத்து உருவாக்கங்களும் முன்னெடுக்கப்பட்டது என்கின்ற ஒரு பிரசாரத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இனிய பாரதி தொடர்பில் பலரும் பலவேறுபாட்டப்பாறு கூறுவார்கள். அதில் ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் 112 கிலோ கஞ்சாவை தன்னுடைய மெய்ப்பாதுகாவலரின் உதவியுடன் மன்னார் மாவட்டத்திலிருந்து எடுத்து வர முற்பட்ட போது வாகன தரிப்பிடத்திலே அங்கு காவலில் இருந்த கடற்படையினர் தடுக்க முற்பட்ட போது நிறுத்தாமல் போன போது அவரை துப்பாக்கி சூடு வைத்து வெள்ளாங்குள பகுதியிலே அன்று கடற்படையினர் கைது செய்து போலீசாரிடம் ஒப்படைத்து 112 கிலோ கஞ்சாவை மன்னாரிலிருந்து எடுத்து வர முற்பட்ட போது. அதே போன்றுதான் இன்னும் ஒரு விடயம் பேசப்படுகின்றது. திருக்கோயில் விநாயகபுரம் பகுதியிலே கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட
12 பேருடைய விவகாரம் அல்லது வழக்கும் நிலுவையில் இருக்கின்றது. அந்த வழக்கும் தூசு தட்டப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, நல்லாட்சி கால பகுதியிலே அம்பாறை மாவட்டத்திலே இனிய பாரதிக்கு எதிரான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அந்த போராட்டத்தையும் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். உங்கள் அனைவருக்கு ஞாபகம் இருக்கும், அக்கரைப்பற்று நீதிமன்றத்தின் வழக்கு கோப்பு பெட்டக பிரிவு ஒன்று எரிக்கப்பட்டது. அதில் இனிய பாரதியின் பெயர்கள் குற்றச்சாட்டப்பட்டன. இனிய பாரதியினுடைய பெயர்கள் அதில் அதிக அளவில் உச்சரிக்கப்பட்டன. அது தொடர்பில் அன்றைய கால பகுதியிலே அவர் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தி அவர் கூறுகின்றார், அக்கரைப்பற்று நீதிமன்றத்திலே கோப்புக்கள் எரிப்புக்கு நான் தொடர்பு என்று கூறுகிறார்கள். அதற்கு நான் தொடர்பல்ல. அவருடைய அறிக்கை இப்படி இருக்கின்றது, அன்றைய கால பகுதியிலே வெளியிட்ட அறிக்கை. அக்கரைப்பற்று நீதிமன்ற தீ வைப்பு சம்பவத்துக்கும் எனக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது என்பதுடன் சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு காவல்துறையினருக்கு எந்த நேரத்திலும் ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மாவட்ட இணைப்பாளர், இவர் ஜனாதிபதியால் மாவட்ட இணைப்பாளராக கருதப்பட்டவர். அதே போன்று இவருக்கு அதி உயர் அரச விருதுகள் எல்லாம் வழங்கப்பட்டது. இவர் மஹிந்த ராஜபக்சவின் ஒரு செல்லப்பிள்ளையாகத்தான் அன்றைய காலப்பகுதியில் இருந்தார். அது மட்டுமல்லாது அவர் கூறுகின்ற மிக உன்னிப்பான ஒரு விடயம் இதுதான், 2004ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கண்டவர்களின் கருத்துக்களை எல்லாம் கேட்டு செயற்பட்டது போன்று நான் இப்போது இல்லை. அது மட்டுமல்லாது அவர் கூறுகின்ற போது மிக உன்னிப்பான ஒரு வசனமாக இருப்பது, தாம் இப்போது முதிர்ச்சி அடைந்துள்ளதாக கூறுகின்றார். 2004ஆம் ஆண்டு வரைக்கும் அவருடைய கூற்றின்படி பார்க்க போனால் யாரோ ஒருவருடைய உத்தரவில் ஜனவரி 17, 2023ஆம் ஆண்டு இவர் வழங்கிய ஊடக செவ்வியொன்றிலே இதனை தெளிவாக குறிப்பிடுகின்றார். இந்த 2004ஆம் ஆண்டு வரை இவர் யாரின் உத்தரவின் பேரில் அல்லது யாரின் வழிநடத்தலில் செயற்பட்டார் என்பதை உண்மையாக வெளிக்கொண்டு வருமாக இருந்தால் இந்த விசாரணையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய புலனாய்வு அதிகாரிகள் அதில் பல விவகாரங்கள் பேசப்படும். அதில் இப்போது மிக முக்கியமாக எதிர்பார்க்கப்படுகிற ஒரு விடயம், 2006 தொடக்கம் 2010ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இனிய பாரதி அவர்கள் மீது இன்னும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இதன் அடிப்படையிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. ஊடகவியலாளர்கள் 2, போலீசார் 8 பேர், அரசியல்வாதிகள் 5 என்று இந்த இவர்கள் தொடர்பிலும் இவர்களுடைய விடயங்கள் தொடர்பிலும் இனிய பாரதி விசாரணை வலயத்துக்குள் இருப்பதாக கூறப்படுகிறது. 2004ஆம் ஆண்டின் பின்னர் தான் முதிர்ச்சி அடைந்து விட்டதாக இனிய பாரதி கூறுகின்றார். அப்படியாயின் 2006 தொடக்கம் 10ஆம் ஆண்டு முதிர்ச்சி அடைந்த பின்னர் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றதா என்கின்ற கோணத்திலும் விசாரணை இடம்பெற வேண்டும். 17 ஜனவரி 2023ஆம் ஆண்டு இனிய பாரதி அவர்கள் வழங்கிய ஊடக செவ்வி, ஊடக இல்லம் ஒன்றிலே வழங்கிய ஊடக செவ்வியின் முகாந்தரத்தின் அடிப்படையிலும் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால் 2004ஆம் ஆண்டு வரையும் கண்டவர்களின் கருத்துக்களை நான் கேட்டு செயற்பட்டதாக கூறுகின்றார். அந்த கண்டவர்கள் யார் என்பதை அவர் வெளிப்படுத்த வேண்டும். அது ஒரு புறம் இருக்க, இன்னும் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கின்றது இனிய பாரதிக்காக. அம்பாறை, திருக்கோயில், அக்கரைப்பற்று, ஆலையடி பிரதேசங்களிலே 2006 தொடக்கம் 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே 7 பேர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டதில் நேரடியாக இனிய பாரதி தொடர்படுகின்றார். அதற்கான வழக்கு நிலுவையில் இருக்கின்றது. அந்த வழக்குக்கு இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சு காணாமல் போனோர் அலுவலர்களுக்காக உருவாக்கப்பட்ட அலுவலகத்தின் பணிப்பின் பேரிலே ஒரு கைது இடம்பெறுகின்றது. அந்த கைதின் அடிப்படையில் இவர் 2020 மார்ச் 5ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். அந்த விவகாரங்கள் பெரிய அளவிலே பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. இவை தொடர்பில் தான் பலரும் பேசுகின்றார்கள், பலர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். சந்தேக நபர் அன்றைய தினம் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்படுகிறார். அக்கரைப்பற்று மாவட்ட நீதிமன்ற நீதிபதியும் மேலதிக நீதவான் நீதிமன்ற நீதிபதியுமான முகமது ஹனீபா முகமட் முன்னிலையிலே ஆஜர்படுத்தப்பட்டுத்தான் இந்த வழக்குகள் அன்றைய காலப்பகுதியிலே கொண்டு செல்லப்பட்டன. இவை கடத்தல் தொடர்பில் பேசப்படுகின்றது. கடத்தலோடு தொடர்புபட்ட வழக்கொன்று நிலுவையில் இருக்கின்றது. இப்போது காரதீவு விவகாரம் 2வது வழக்கு, மாமனிதர் சந்திரநேருவினுடைய வழக்கு விவகாரங்கள், அதனோடு நாங்கள் இப்போது குறிப்பிட்ட போலீசார், ஊடகவியலாளர்கள், அதே போன்ற அரசியல் பிரமுகர்களுடைய விளக்கம் இருக்கின்றது. பல விடயங்கள் இன்று இனிய பாரதியை சுற்றி வளைத்திருக்கின்றன. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. பிள்ளையான் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் இனிய பாரதியிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. நீங்கள் யோசிக்கலாம், பிள்ளையான் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் என்றால் இப்போது யார் யாரை காட்டி கொடுத்து விட்டு தப்பிக்கொள்வது என்பதுதான் அங்கு இருக்கக்கூடிய முக்கிய நிலைப்பாடாக இருக்கின்றது. இன்று பிள்ளையானோடு கொலை செய்தவர்கள், கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் பிள்ளையானை காட்டி கொடுத்திருக்கின்றார்கள். காரதீவிலே இனிய பாரதியோடு ஒன்றாக அந்த விவகாரங்கள், அந்த கொலை விவகாரத்தை செய்தவர் இனிய பாரதியை காட்டி கொடுத்திருக்கிறார். இனி மிஞ்சி இருக்கக்கூடிய காலப்பகுதியில் யார் விரைவாக காட்டி கொடுக்கிறார்களோ அவர் தப்பித்துக் கொள்ளலாம் என்கின்ற மனநிலை அவர்களிடம் இருக்கின்றது. ஆனால் சட்டம் கடுமையாக இருக்கின்றது. சட்டம் கிட்டத்தட்ட சாணி அபயசேகரவனுடைய மீள் நியமனங்கள் அல்லது மீள் வருகை எல்லாம் இவர்களை பொறுத்தவரையில் இவர்கள் செய்த குற்றச்சாட்டிலிருந்து தப்பிக்கொள்ள முடியாத ஒரு ஆபத்தான நிலை இருப்பதையே இப்போது வெளிக்காட்டி இருக்கின்றன. இனிய பாரதியை பொறுத்த
பொறுத்தவரையில் அம்பாறை மாவட்டத்தில் இனிய பாரதிக்கு தெரியாமல் மஹிந்த ராஜபக்சவின் காலத்தில் அணுவும் அசைய முடியாத ஒரு கடும் இறுக்கம் இருந்தது. இராணுவ புலனாய்வாளர்களோடு நேரடி தொடர்பு, விசேட அதிரடிப்படையினரோடு நேரடி தொடர்பு, இவ்வாறு பல தொடர்புகளை பேணியவர் தான் இனிய பாரதி அவர்கள். இவ்வாறான சூழ்நிலையில் இந்த கைது அடுத்து எவ்வாறான கட்டத்தை திறக்கப் போகின்றன? தொடர்ச்சியாக பிள்ளையானோடு இருந்த இராணுவ பிரிவின் முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் நேரடியாகவும் செல்லுகின்றார்கள். ரகசியமான முறையில் புலனாய்வு பிரிவினரும் அணுகி கொண்டிருக்கின்றார்கள். பெரும்பாலும் நீதிமன்றத்திலே ஒரு முக்கியமான ஒரு வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டு ஒரு தீர்ப்பு வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சட்டத்துறையை சார்ந்தவர்கள் கூறுகிறார்கள். காரணம், சாணி அபேசேகரவின் மீள் வருகை என்பது அவருடைய முதிர்ச்சி, அவரிடம் இருக்கக்கூடிய திறமையின் அடிப்படையில் இந்த வழக்குகள் சட்டமாதிபத்தினை கழகத்தால் தாக்கல் செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அன்று திருக்கோயில் பகுதியிலே ஒரு அலுவலகத்திலே நல்லாட்சி கால பகுதியிலே பெரும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இனிய பாரதி அந்த இடத்திலே பலரை கொலை செய்து புதைத்தார் என்று. இனிய பாரதியின் வீடு அன்ற கால பகுதியிலே முற்றுகையிடப்பட்டிருந்தது. முற்றுகையிடப்பட்டு அந்த முற்றுகையும் கூட அன்று போலீசார் இராணுவத்தினரால் இனிய பாரதி காப்பாற்றப்பட்டார். இவ்வாறான சூழ்நிலையில் அடுத்து என்ன நடக்கப் போகின்றது? அடுத்த கைது வலயத்துக்குள் யார் இருக்கின்றார்கள்? பொதுமக்களிடம் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் மறைமுகமாக ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார்கள். காணாமல் போதல் அல்லது பலர் காணாமல் போவதற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அருகில் இருக்கக்கூடிய போலீஸ் நிலையத்தில் மேலதிக தகவல்களை அல்லது மேலதிக தரவுகளை பதிவு செய்யுமாறு அவர்கள் தரப்பில் ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது. இந்த விசாரணையை துரிதமாக கொண்டு செல்ல வேண்டும், இந்த விசாரணை துரிதமாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றால் இவை பேசப்படுகின்றது. அது மட்டுமல்லாது ஆரையம்பதி பகுதியிலே இடம்பெற்ற ஒரு இரட்டை கொலை தொடர்பிலும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி மீது குற்றச்சாட்டு இருக்கின்றது. அவை தொடர்பான வழக்குகளும் அல்லது அவை தொடர்பான விசாரணைகளும் விரைவில் தூசு தட்டப்படலாம் என்று கூறப்படுகிறது. அதிலும் கூட 2 முக்கிய பிரபலங்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம் என்று கூறப்படுகின்றது. எது எப்படி இருக்கின்றதோ இன்னும் பல தகவல்கள் சூடாக செப்டம்பர் மாதம் முன்னராக இந்த தகவல்கள் வெளிவருவதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன என்று கூறப்படுகிறது. ஏன் செப்டம்பர் மாதத்துக்கு முன்னராக இந்த தகவல்கள் வெளிவருவதற்கு அதிக சந்தர்ப்பம் என்பதையும் இனி வருகின்ற காணொலியில் பார்க்கலாம் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.